ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 206. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சீடர்கள். சத்குரு தன் சீடனையும் தன்னை போலவே ஆக்கிவிடுகிறார். குருவின் கருணா கடாட்சம் முழுமையாக கிடைக்கப் பெற்ற ஒரு பக்தன் தன் குருவின் கட்டளைக்கிணங்க தன் வழிமுறைகளை மாற்றிக்கொள்கிறான். பின்னர் அவன் ஆன்மீக நிலையில் அதீத முன்னேற்றம் அடைந்து குருவுடன் ஐக்கியமாகி விடுகிறான். அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் சீடர்கள் பலரை இட்டு செல்கின்றார். சத்குருவான சிலரின் பெயர்கள் இங்கு பட்டியலாக அளிக்கப்பட்டுள்ளது. 1. ஸ்ரீகிருஷ்ண சரஸ்வதி அல்லது கும்பார் சுவாமி, கோல்காப்பூர். 2. பாலப்பா மகாராஜ், அக்கல்கோட். 3. தீப்கார் மகாராஜ், புனே. 4. நரசிம்ம சரஸ்வதி, ஆலந்தி. 5. வாமன் புவா, வாமோரிக்கர். 6. தாகூர் தாஸ் புவா, மும்பை. 7. ஹரிபாவ் அல்லது சுவாமி சுத மகாராஜ், மும்பை. 8. கோபால் புவா கேல்கர் அல்லது சுவாமி பிரீத்தானந்த சுவாமி குமார, சிப்லூன். 9. தாத் மகாராஜ், மும்பை. 10. தேவ் மம்லத்தார், நாசிக். 11. ஆனந்தநாத் மகாராஜ், வென்குர்லா. 12. ஆனந்த் பாரதி அல்லது லக்ஷ்மி கோலி, தானே, மும்பை. 13. ரங்கோலி மகாராஜ், கோல்காப்பூர். 14. மைந்தர் கீயின் ஜமீன்தார். 15. சீதாராம் புவா, மங்கள்வேடா. 16. தாதா சாஹிப் அல்லது சச்சிதானந்த சுவாமி குமார், மும்பை. 17. கோலப்ப பாபா, நாசிக். 18. கல்புவா, புனே. 19. மயூரானந்த சரஸ்வதி, சோபாரா. 20. நானா ரேக்கி, அகமத் நகர். 21. சங்கர் மகாராஜ், புனே. 22. ஜங்கிலி மகாராஜ், புனே. 23. பாவ்டேகர் புவா, பார்சி. 24. சச்சிதானந்த மகாராஜ், பண்டரிபுரம். 25. ஸ்ரீபதி பாபா மகாராஜ், மாகாளுங்கே. 26. கோபாலகிருஷ்ண சுவாமி, சுபரி. 27. கஜானன் மகாராஜ், அக்கல்கோட். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மகான்கள் மட்டுமல்லாமல் இமயம் முதல் குமரி வரை பலரை மகான்களாக மாற்றியுள்ளார். மேலும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இன்றும் பலருக்கு மானசீக குருவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பது திண்ணம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். நிறைவு. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் என்னும் ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரியின் லீலா வினாதம் அள்ள அள்ள குறையாத அமிர்தம் போன்றது. அவருடைய அவதாரத்தின் ஸ்தூல உடல் மறைவில் இருந்தாலும் இன்றும் அவர் தன் கருணா கடாட்சத்தை லீலைகள் புரிவதை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வாழ்ந்த காலத்தில் அவரை தரிசனம் செய்வதற்காக பல வகையான பக்தர்கள் வருவார்கள். கலியுகத்தில் தீய எண்ணம் கொண்ட மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. முந்தைய யுகங்களில் ராட்சசர்களாக பிறவி எடுத்தவர்கள் இந்த யுகத்தில் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலியின் பிரபாவத்தில் இருந்து தப்பிக்க பல வகையான பரிகாரங்களையும் பாராயணங்களையும் செய்ய வேண்டியுள்ளது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்போதும் வேதங்கள் மற்றும் புராணங்களில் வரும் ஸ்லோகங்களின் வரிகள், அபங்கங்களின் சில பாட்டு வரிகள் ஆகியவற்றை முணுமுணுத்து கொண்டே இருப்பார். அவற்றில் மிக முக்கியமான ஒரு ஸ்லோகமானது தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரூர் கிருபா. குருவின் உருவமே தியானத்திற்கு உகந்தது, குருவின் பாதங்களே வழிபாட்டுக்கு உகந்தது, குருவின் வாக்கே மந்திரம், குருவின் கிருபை இருந்தால் மோட்சம் நிச்சயம். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளின் நலனுக்காக பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் குருவின் கருணை கடாட்சம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற மனப்பூர்வமான பிரார்த்தனையுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சரித்திரத்தை நிறைவு செய்வோமாக. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.
அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிக்கு ஜெய். மங்களம், சுபமங்களம்.